வெல்கம் டு ஏஎஸ் கவிக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே பிளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, தக்காளி சட்னி, வத்த குழம்பு. மதியானத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோட்டியும் வெந்தயமும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக வதங்கினொட்டி 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. மீன் குழம்புனால அதிகமாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் 5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் கரெக்டாக வச்சு குழம்ப நல்லா வற்ற விடுங்க. குழம்பு நல்லா வற்றிருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு நல்லா வற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீனை போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா மீன் குழம்பு தயார். இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அத்தை நல்லா சூப்பராக சமைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. மதியானம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாதம், மீன் குழம்பு, மீன் பொரியல், முட்டை, தயிர், ரசம். நைட்டு பார்த்திங்கன்னா தோசை, தக்காளி சட்னி. மறந்துடாமல் ஏஎஸ் கவிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.